வணக்கம் அனைவருக்கும். இட்லி மாவு எடுத்துள்ளோம். இதில் பொடியாக அரிந்த முருங்கைக்கீரை சேர்த்து கொண்டுள்ளோம். உப்பு மாதிரி மெல்லிசாக ஊற்றிக்கொள்ளலாம். தோசையை கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, முருங்கைக்காய், பீர்க்கங்காய் அனைத்தையும் சேர்த்து மசால் மாதிரி செய்து வைத்துள்ளோம். நாட்டுக்காயிலையும் இது மாதிரி செய்ய முடியும் என்பதற்காக நாம் இதை செய்து காண்பிக்கிறோம். ரோஸ்டாக முருங்கைக்கீரை தோசை 2 பக்கமும் சுட்டு எடுத்துக்கொள்ளலாம். மசால் ஆட் செய்து கொள்ளலாம். முருங்கைக்கீரை பொடி இப்பொழுது சேர்க்க போகிறோம். இது மாதிரி தூவிக்கொள்ளலாம். ஆயில் சேர்த்து நன்கு ரோஸ்டாக எடுத்துக்கொள்ளலாம். 2 புறமும் ரோஸ்டாக சுட்டு சுடு சுடு சாப்பிடுங்கள். பாருங்கள் அனைவரும். அருட்பெருஞ்சோதி வள்ளலார் சத்தியஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குழி அழகர் நகர் அலமன் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோடில் அமைந்துள்ளது சபை. வாரீர் அருளை பெற்றுக்கொள்ளலாம் அன்பு உள்ளங்களே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. Please kindly like, share, subscribe our channel dear all. கொல்லாநெறி குவலயம் எல்லாம் ஓங்குக. இன்னொரு வீடியோவில் முருங்கைக்கீரை பொடி செய்வது எப்படி, மசால் செய்வது எப்படி என்று தங்களுக்கு காண்பிக்கிறோம். நன்றி.